ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே நம்ம அபி எப்படியாவது பரல் மூலமாக வெளியே வந்துடணும், தன்னோட குழந்தைக்கு பாதுகாப்பாக குழந்தை கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஆசையில் இருக்காங்க. அதே சமயம் அவங்க வக்கீல் ஆகணும் அப்படின்றதும் ஒரு பாயிண்ட்டு தான். அதையும் தாண்டி அந்த கருணா கிட்டேருந்து நம்ம அபியை காப்பாற்றணும், அவங்கள எதிர்த்து அபியை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு குறிக்கோளே நம்ம அபியோடுது. இப்போது ஜட்ஜ் அம்மாக்கிட்டேயுமே நம்ம அபிக்கு ஆதரவாக இருக்காங்க இல்லையா, அந்த லாயர் அபி ஸ்டேஷனில், அதாவது ஜெயிலில் இருக்கிறப்போ நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கான நகல்களை கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஜட்ஜ் அம்மாவுமே இங்கே பாருங்கள் அபி, நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது தான் செஞ்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதாகவும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உனக்கு எதுக்காக நான் முக்கியமாக பரல் அனுமதிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிருக்கீங்க போல். அதுக்கு படிக்கிறதுக்கும் இன்னும் மேற்படி எக்ஸாம் எழுதுறதுக்குமான டைமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உனக்கு நான் பரல் கொடுக்கறதுக்கு நான் அனுமதிக்கிறேன், ஆர்டர் போடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்கே ஜட்ஜமாக தீர்ப்பு சொல்லியாச்சு. இதை கேட்ட எங்கள் அபிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம அபியோட தரப்பு வக்கீல், அதாவது லாயர் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க வாதாடினாங்க இல்லையா, அவங்களுக்கு நோஸ் கட்டாக இருக்குது. அதாவது அபி பக்கம் என்ன நியாயம் இருக்குது அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. எப்படியாவது அபியோட லாயரை தோக்கடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவங்க எதிர்த்தரப்புக்கு இருந்தது. அதனால் இப்போது அவங்க தோற்றதுனால ரொம்பவே அவமானமாக இருக்குது அவங்களுக்கு. இப்போது நம்ம சுடர் ஓடி நம்ம அபியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மோ, நீங்கள் எங்கே வெளியே வர மாட்டீங்களோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. எப்படியோ பரல் மூலமாக நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அம்மு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா தங்கம். அம்மு, நான் தருண்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன் அம்மு, நான் அம்மு மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம், விளையாடலாம் செய்யலாம். அம்முக்கு நிறைய கணக்கெல்லாம் போட தெரியும், நமக்கு அம்மு சொல்லி கொடுப்பாங்க, நல்லா சொல்லி வச்சுருக்கேன் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கண் கலங்கிக்கிட்டே ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. இனிமேல் அம்மு என்கிட்ட தான் இருக்க போகிறாங்க மாமா, நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. அம்மு ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாமா, அதான் நான் சாமிக்கிட்ட சொன்னேன், என் அம்மு ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்க என் கூடவே இருக்கணும், அவங்க வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட சொன்னதுனால தான் அம்முவை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா ஒரு வாய்ப்பையுமே அந்த கடவுள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது நம்ம சண்முகமுமே அபி, எனக்கு இப்போ தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நின்று போன மூச்சு திரும்பவும் வந்த மாதிரி இருக்குது அபி, நம்ம இப்போ உடனே வீட்டுக்கு போகலாம் வா அபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் நம்ம முக்கியமாக லாயர்கிட்ட சுடர் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என் அம்மா வெளியே வந்திருக்கவே முடியாது, யாருமே என் அம்மாவோட கேஸ் எடுத்து நடத்துறதுக்காக முன் வரவே இல்லை, நீங்கள் என் அம்முக்காக வாதாடி அம்முவை நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. அந்த லாயர் சுடர், எனக்கு உன்னுடைய அந்த தாயோட பாசம், அந்த கண்ணீர், அதுதான் எனக்கு முன்னாடி தெரிஞ்சுது. எப்படியாவது உன் அம்மாவை உன் கூட ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு நினச்சேன், அதை நான் நடத்திட்டேன். எங்கே பாருங்க அபி, இதோட முடிஞ்சிடாது, கொஞ்ச நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு வெளியில் இருக்க அனுமதி, அதுக்குள்ளே நீங்கள் நிரபராதி அப்படின்றத நீங்கள் கோர்ட்டில் சொல்லி நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் பொண்ணு கூட சந்தோஷமாக வாழலாம். அதுக்கான வேலை என்னமோ அதை பாருங்கள், முடிஞ்சால் என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நீங்கள் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயருமே சொல்கிறாங்க. இப்போது சண்முகம் ரொம்ப நன்றி சார், எப்படியோ நீங்கள் சொன்ன மாதிரி என் அபியை வெளியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போது அபி கண் கலங்கி நிற்கிறாங்க. அண்ணன், எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய நரக வேதனை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி வெளி உலகத்தை பார்க்குறதுக்காக வரப்போகிறேன், என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அபி, அதான் ஏதோ நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ நீ வெளியே வரப்போகிறல, சந்தோஷமாக வா, எப்போவுமே இந்த சந்தோஷம் உன் முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு இந்த அண்ணன் உன் கூடவே இருப்பேன், இந்த சந்தோஷத்தை நான் எப்போவுமே நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்முகம் சொல்கிறாங்க. இப்போது இவங்க 3 பேருமே
வீட்டுக்கு போகிறாங்க. அபியை வந்து 2 3 குடமெல்லாம் தலையில் தண்ணியை ஊற்றி உள்ளே கூட்டிகிட்டு போகிறார் நம்ம சண்முகம். நம்ம சரளா எங்கேயோ வெளியே போயிருந்து வராங்க. என்ன வீட்டு வாசலில் வெறும் தண்ணியாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகவும் இங்கே நம்ம அபி சோஃபா மேலே உட்காண்ட்ருக்காங்க. அபியை பார்த்ததுமே இங்கே சரளாக்கு அப்படியே பொங்கிக்கிட்டு வருது. பயங்கரமாக அப்படியே கோவம் வருது. அதை காட்ட முடியல, இருந்தாலும் காட்டாமலும் இருக்க முடியல. ஏங்க இந்த ஜெயிலுக்கு போனவளை திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சரளா ஜெயிலுக்கு போனவ அது இதுன்னு சொல்கிற? அவள் உனக்கு நாத்தனார். நீ போயிட்டு அபி குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க குடிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. என்ன சொல்கிற? தண்ணி கூடவா இல்லை? தண்ணியெல்லாம் இருக்குங்க. ஏதோ டீ காஃபி கேட்டுட்டிங்களோன்னு நான் நினச்சிட்டேன். பால் இல்லை டீ போடுறதுக்கு, அதுதான் சொன்னேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசவும் உடனே அபி வந்து அதெல்லாம் எதுவுமே அதாவது காதில் வாங்கிக்காம அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடே பேசுகிறாங்க. ஏதோ இருக்கும், அதான் கொஞ்சம் நஞ்சு நிம்மதியும் எடுக்கிறதுக்கு நீயும் உன் மகளும் வந்துட்டீங்கள, இனிமேல் நாங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உடனே சண்முகம் இருந்துட்டு சரளா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆமாம், ஏதாவது ஒன்றுனா உடனே கத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் இனிமேல் நான் வடித்து கொட்டுறதுக்கே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே நம்ம சரளா வந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க. சண்முகம் இருந்துட்டு அபி இதெல்லாம் நீ எதுவும் காதில் வாங்கிக்காத, அவள் ஏதோ கோவத்தில் தெரியுதுன்னு. யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும்ல. நான் எவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம வீட்டுக்கு செஞ்சுட்டு போனேன், அதனால் அண்ணியும் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கோவப்பட தான் செய்வாங்க. அதெல்லாம் நான் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேனே, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நைட்டுக்கு சமைக்கிறாங்க. நம்ம சரளாக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. கண்டவங்களுக்கெல்லாம் நம்ம சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கணும்னு என்ன அவசியம், என்ன தலையெழுத்து இருக்குது இவங்களுக்கு? சரி, நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி எப்படியாவது இங்கேருந்து நம்ம எங்கேயாவது போயிடணும், இல்லை அந்த சுடரையும் அபியையும் எங்கேயாவது துரத்தி விட்டுறணும். இவங்க கூட இருந்தாங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான செலவும் ஆகும், அதே சமயம் நம்ம நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அவளோட சுயநலத்துக்காக இந்த வீட்டில் உள்ள யாரையாவது கொன்று போட்டுட்டு கூட அவள் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரளா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம சண்முகம் இருந்துட்டு அபி வா அபி, எல்லாருமே ஒன்று சேர்ந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும்ண்ணே, எனக்கு வேண்டாம், அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அபி, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நீ ரொம்ப நாள் ஆகும்ல, ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கூட ஆகும். இங்கே பாரு அபி, நீ வா, வயிறு நிறைய சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக. உடனே தருணும் நம்ம தியாவும் அப்போ தான் விளையாடிட்டு வராங்க. உடனே சரளா இருந்துட்டு தருணையும் தியாவையும் பயங்கரமாக திட்டுறாங்க. ஏய் என்னடா இவ்வளோ நேரமாக விளையாடுறது? 7 8 மணி ஆகுது, 5 6 மணிக்கு நீங்கள் விளையாட போனவீங்க, இப்போ தான் வரீங்க, கொஞ்சம் கூட உங்கள் உடம்புல பயமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கவும் உடனே நம்ம அபி இருந்துட்டு அண்ணி எதுக்காக அண்ணி குழந்தைங்கள திட்டுறீங்க? பின்ன குழந்தைங்கள திட்டி அடித்து வளர்க்கல அப்படின்னா உன்ன மாதிரி தான் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முகத்துக்கு நேராகவே குத்தி காட்டி பேசுகிறாங்க. நம்ம சண்முகத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொன்னாலுமே இந்த சரளா கேட்கவே மாட்டேங்கிறாளே, இவளை எப்படி தான் திருத்துறது? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அபி நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா, அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இவளை சந்தோஷமாக பார்த்துக்கலான்னா, ஆனால் அதுக்கு இந்த சரளா விட மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே தியா அபியை பார்த்து ஒரு மாதிரி முகத்தை சுழிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட அம்மா இவங்க எப்போ இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கவும், என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து, இவங்க வந்துட்டாங்க, இனிமேல் நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொணத்துக்குறாங்க சரளா. இப்போது நம்ம தருண் இருந்துட்டு சுடர் அத்தை எப்போ வந்தாங்க சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. சுடருமே ரொம்ப சந்தோஷமாக தருண் ஈவினிங் தான் நாங்கள் எல்லாருமே வந்தோம், நான் அம்மா வந்ததுமே உங்கள் எல்லாருமே கேட்டாங்க நீங்கள் தான் எங்கேயும் விளையாடுறதுக்கு போயிட்டு இருந்தீங்க போல், ஆமாம் இவ்வளோ நேரம் இந்த இருட்டில் கூட விளையாடிக்கிட்டு இருந்தீங்களா தருண் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சுடர், அப்படியே டைம் போகிறதே தெரியல, அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தருண் ரொம்பவே சந்தோஷமாக கேட்குறாங்க. தருணை பொறுத்த வரைக்கும் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டாங்க, எல்லாரையும் தனக்கு சமமாக நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள தாழ்த்தியோ இல்லை இறக்கியோ பேசக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தருணுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே தியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செம்ம பொறாமல் பிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம். சுடர் வந்து எதையிலையுமே அவங்க வின் பண்ணிடவே கூடாது, எப்போவுமே அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு
இங்க நம்ம தியா வந்து நினைப்பாங்க. ஆனால் தருணும் அப்படி கிடையவே கிடையாது. சுடருக்கு எப்பவுமே ஆதரவாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம அபி இருந்துட்டு, "தருண், நீ நல்லா படிக்கிறியா தருண்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அத்தை, அதெல்லாம் நாங்கள் நல்லா படிக்கிறோமே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தருண் வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக நம்ம அபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே நம்ம தியாவுக்கு பிடிக்கவே பிடிக்கல. உடனே அவங்க அம்மா கிச்சனில் இருக்காங்க. போயிட்டு, "அம்மா, என்னம்மா இது? இந்த சுடர் இந்த வீட்டுக்கு வந்ததே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. திரும்ப இவங்க அம்மா வேறு வந்துட்டாங்க. நல்லாவே இருக்காதுமா. நீங்கள், நான், தருண், அப்பா மட்டும் இருந்தால் தான் இந்த வீடு நல்லாவே இருக்குது. சுடர் வந்ததுலேருந்தே எதுவுமே சரியாகவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தியா வந்து ரொம்பவே கோவமாக சரளா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரளாவுக்குமே பயங்கர கடுப்பாக தான் இருக்குது. "நானே எவ்வளோ கோவமாக இருக்கேன், தேவையில்லாமல் நீ வேறு என்னை டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்காதடி, போடி பக்கமா" அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்கிறாங்க. இப்போது நம்ம சண்முகம் இருந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சுடர் எங்கே தூங்குறாங்களோ அங்கேயே நம்ம அபியுமே படுத்துக்கிறாங்க. சண்முகம் இருந்துட்டு, "அபி, நீ வேணா ரூமில் படுத்துக்கிறியா?" "அண்ணே, இருக்கட்டும்ண்ணே. நான் வெயில், மழை, கொசு, கடின்னு எல்லா இடத்துலையுமே படுத்து பழக்கமானவ தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நான் இங்கே சுடர் கூடவே படுத்துக்கிறேன். நீங்கள் போய் படுத்து தூங்குங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சண்முகம் ரூமுக்கு போகிறாங்க. சரளா பயங்கர சூடாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது சண்முகத்துக்கிட்ட, "ஏங்க, என்னங்க இது? அதான் அவளை கஷ்டப்பட்டு அம்புட்டு பணம் செலவு பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறமா அவள் எதுக்காக நம்ம வீட்டில் இருக்கணும்? உங்கள் தங்கச்சியை வேறு எங்கேயாவது தங்க வைங்க. இங்கெல்லாம் அவள் வேணவே வேண்டாம். அதுக்கப்புறம் அவளோட சுயநலத்துக்காகவும் அவள் ஆசைக்காகவும் நம்ம வீட்டில் உள்ளவங்களை யாராவது எதையாவது பண்ணிட்டு ஓடி போயிட்டானா என்னங்க பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், அவளெல்லாம் நம்பவே முடியாது. அவளால் தானே மாமாவோட உயிரே போச்சு. இதை எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டீங்களாங்க? இது எதையுமே நான் மறக்கலை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளா பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாங்க. "போதும், நிறுத்து சரளா. ஏன் இவ்வளோ கோவப்படுற? அபிக்குன்னு யார் இருக்காங்க? அவளை கட்டினவனும் விட்டுட்டு போயிட்டான், நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டான். சுடரையும் அபியையும் இப்போதைக்கு நம்ம தானே பார்த்துக்க முடியும். நம்மளை விட்டுட்டு எங்கேயாவது போக முடியுமா? நீயே தான் சொல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து எப்படியாவது பொறுமையாக சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சரளா புரிஞ்சுக்கிற சுச்சுவேஷன்லேயே இல்லை. இங்கே பாருங்க, ஒன்று அவள் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நானும் என் குழந்தைங்களும் இருக்கணும். அவள் மட்டும் இந்த வீட்டை விட்டு போகல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகம் இருந்துட்டு, "போ சரளா, போ. ஏன்னா நம்ம தான் இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும். இந்த வீடு யாருதுன்னு தெரியும்ல. ஏங்க, எதுக்கு எடுத்தாலும் இதவே சொல்லி எங்கள் வாயை அடிக்கணும்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், எனக்கெல்லாம் எதுவுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவளை எப்படிங்க நம்ம வீட்டில் அவளை வச்சுக்க முடியும்? ஏங்க, ப்ளீஸுங்க, நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைங்க. இங்கே பாரு சரளா, நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் அபி ரொம்ப மோசமானவளோ கொடூரமானவளோ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அபி கொலை பண்ணவே இல்லை. செய்யாத தப்புக்கு அவள் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. தேவையில்லாமல் நீயும் நிறைய பேசி அவளோட மனசை காயப்படுத்தாத. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு சரளா. கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கோ. அவள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, எதனால் அவள் ஜெயிலுக்கு போனால், யார் அவள் கொலை பண்ணிவிட்டு அவள் மேலே பழியை தூக்கி போட்டதுன்னு இப்படி எல்லாமே அவளுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ வரைக்குமே என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே சண்முகம் சொல்லவும், சரளா இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், அவள் பிரச்சனையை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. நம்ம பிள்ளைங்கள நல்லபடியாக படித்து நல்லா பெரிய ஆளாக ஆக்கணும் அப்படின்னா மற்றவங்கள நம்ம இந்த வீட்டில் வச்சுருக்க கூடாதுங்க. நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, யார் கொலை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நிரூபித்து அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையை சரி செஞ்சு அதுக்கப்புறம் அவளை தனியாக விடலான்னு சொன்னால் அது எப்போங்க நடக்கிறது? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் அவள் வாழ்க்கை விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு கூட உங்ககிட்ட சொல்கிறதுக்கு யோசிக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இப்போது அவளை பற்றின எந்த உண்மையுமே தெரியாமல் எப்படிங்க நம்ம இந்த வீட்டில் அவளை நம்பி இருக்க முடியும்? நீங்கள் கேட்டு எதுவுமே சொல்லலை அப்படின்னா என்னவா இருக்கும்? நீங்களே தான் சொல்லுங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு இப்போவே அவளை அடித்து துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே நம்ம சண்முகம் பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. இங்கே சரளா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. "என்னங்க, என்னவே அடிச்சிட்டிங்களா?
என்னவே அடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? அப்போது என்னை விட நம்ம குழந்தைங்கள விட அந்த அபி தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாங்களா? சரி சரி, இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்கவும், நில்லு சரளா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறாங்க. உன் கையை அதாவது உன் கையை காலாக நினச்சி கும்பிட்டு கேட்குறேன், ஏன் உன் காலில் கூட விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு அபி விஷயத்தில் நீ கொஞ்ச நாள் பொறுமையாக இரு. நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ப்ளீஸ் சரளா, எனக்காக நீ இதை கொஞ்சம் பொறுத்துக்கோயேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம சண்முகம் சரளாவை சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அதாவது அபியும் சுடரும் இந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாக இங்கே சரளாவுக்கு பிடிக்கவே இல்லை. எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்கள இந்த வீடை விட்டு துரத்தணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே இன்னொரு சைடு, அதாவது நம்ம கருணா வீட்டில் நம்ம ஸ்வேதா வந்து அடிக்கடிக்கு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே கருணாக்கு அப்படி பயங்கர கடுப்பாகுது. ஏன்னா கருணா பார்வதியை கொலை பண்ணதுக்கு மெயின் காரணமே நம்ம ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போது ஸ்வேதாவுக்கு ஏதாவது ஒரு கல்யாண ஏற்பாடோ இல்லை நம்ம பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாலோ இங்கே கருணா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா ஸ்வேதாவுக்கு யாரு கூடயும் கல்யாணம் நடக்கக்கூடாது, கருணா கூட தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. யாருக்கூடையாவது ஜென்ட்ஸ் கூட பேசினாலே அவங்களுக்கு சுத்தமாக ஆகிறதில்ல. இப்போது நம்ம ஸ்வேதா வந்து அவங்க ஃப்ரெண்டோட அண்ணன் கூட மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை லவ் சீன் போதா என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். இதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம கருணா பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது எதையுமே அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. தன்னோட பொண்டாட்டியை கொலை பண்ணதுக்கு காரணமே உன்னை அடையணுன்றதுக்காக தான். ஆனால் நீ எவன் கூடயோ கடலை போட்டுக்கிட்டு இருக்கியா, அவன் எவன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்வேதாவும் பேசுகிறவங்களே ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் கடைசியாக எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், ஈவினிங் வரையா, உனக்காக நான் நிறைய டிஷ்ஷெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன், அதுவும் என் கையாலேயே சமைச்சு வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே இங்கே கருணா வந்து காதில் கேட்குறாங்க. ஓ வரானா, வரட்டும் வரட்டும், ஆள் யாருன்னு பார்த்துன்னு போடு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருக்காங்க. இப்போது ஸ்வேதா வந்து அங்கே நிற்கிறவும் கருணா இருந்துட்டு, என்ன ஸ்வேதா யார் கூட பேசுகிற, இப்போல்லாம் நீ என் கூட பேசுகிறது கூட கிடையாது, நிறைய நேரம் ஃபோன்லேயே தான் யார் கூடயே பேசிக்கிட்டே இருக்க, அப்படி யார் முக்கியமானவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் முக்கியமானவங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவர் கூட பேசினா டைம் போகிறதே தெரியல, ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா சொல்ல இங்கே காண்ட் ஆகுது இங்கே நம்ம அதாவது இந்த கருணாவுக்கு. இப்போது கருணா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இங்கே பார் ஸ்வேதா, என்ன தவிர உன் கழுத்தில் எவனும் தாலி கட்ட முடியாது, எவனும் ஸ்வீட்டு அவ்விட்டு அப்படி இப்படின்னு நீ என்ன சொன்னாலும் எவனையுமே உன் கழுத்தில் தாலி கட்ட விடவே மாட்டேன். ஆமாம், ஏதோ ஈவினிங் வராங்கன்னு சொல்லியிருந்த ஸ்வேதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்வேதாவுமே ஆமாம்மா, என் ஃப்ரெண்டோட அண்ணனும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே இங்கே இந்த வீட்டுக்கு வராங்களா, அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே நான் பேசினேன், எல்லாருமே ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை பற்றி, அவங்க இப்படியே அவங்க அப்படி இவ்வளோ ரொம்ப பெரிய தொழிலதிபராக இருக்கார், பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாரு, பெரிய வீடு இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கவும் கருணா நினைக்கிறாங்க, ஓ அப்போது ஒட்டுமொத்த ஃபேமிலி கூடவே மிங்கிளாக தான் இருக்கா, அப்போது அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஸ்வேதாவை பிடிச்சிருக்கு, அதான் வீட்டில் அப்படியே சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு கேட்டு வருவாங்க, இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருணா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. எப்பாடு பட்டாவது ஸ்வேதா கழுத்தில் நம்ம தாலி கட்டி ஆகணும், ஸ்வேதா நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஸ்வேதா கிச்சனுக்குள்ளவே இருக்காங்க, நிறைய டிஷ் சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கருணா கிச்சனுக்குள்ளே வராங்க. என்ன ஸ்வேதா, இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்குது, என்னங்க என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை, எப்போவுமே கிச்சன் பக்கமே வரமாட்டேன், உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சமைக்கனா ஓரளவுக்கு தெரியும், ஆனால் அந்தளவுக்கு நான் நிறையெல்லாம் சமைச்சது கிடையாது, ஃபோனை பார்த்து தான் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இவ்வளோவுமே யாருக்காக, எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கருணா ரொம்பவே சந்தோஷமாக கேட்கவும், உடனே நம்ம ஸ்வேதா இருந்துட்டு, இல்லைங்க உங்களுக்காக நான் எதுக்காக செய்ய போகிறேன், உங்களுக்காக செய்கிறதுக்கு தான் என் அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த கிழவியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம அதாவது ஸ்வேதா வந்து சொன்னதுமே ஒரு ஆமாம் யாருக்காக இவ்வளோ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, யாருக்காக இது? அதுவும் உன் கையாலே ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சி கிச்சனில் வந்து இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படி யார் வர்றது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவும், என்னங்க நீங்கள் மறந்துட்டீங்களா? நான் தான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னனே, என் ஃப்ரெண்டோட அண்ணாவும் அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்து வராங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக தான் என் கையாலேயே செஞ்சு போடணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா ரொம்ப ஹாப்பியாக சொல்லவும், இதை கேட்டு கருணாக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓ ஆமாம், இல்லை மறந்தே போயிட்டோம், இவன் ஆசாசியாக கிச்சனுக்குள்ளே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காளே, நமக்காக தான் சமைப்பான்னு பார்த்தா அந்த கேடு கட்டவனுக்கு தான் சமைச்சிக்கிட்டு இருக்காளா? அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி என்ன அவ்வளோ பெரிய இதாக தெரிகிறான் அவன், அவ்வளோ அழகாவாக இருப்பான், அவ்வளோ பெரிய ஆளாவாக இருப்பான், அப்படி இப்படின்னு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள், வேலைக்கார அம்மாவை வர வச்சு நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன், வேறு எதனா வேணுமான்னு கேட்கவும், இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போய் சோஃபா மேலே ஹாலில் உட்காந்துக்கிறாங்க. அதே சமயம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க, நமக்கு வேலைக்காரி, ஆனால் வரப்போகிற கெஸ்ட்டுக்கு இவ செஞ்சு போடுவா, என்ன இவ நம்மளை பற்றி என்னதான் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா மனசில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சமைச்செல்லாம் முடிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம அபி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எப்படியாவது பார்வதி அக்கா கொலை கேஸில் இந்த கருணாவை சிக்க வைக்கணும், அதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்காவோட தங்கச்சி மீட் பண்ணி நம்ம பேசணும். நம்ம அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், அங்கே என்ன நடக்குது, யார் இருக்கா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கருணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, எப்படி அவங்கள மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதாவது நம்ம அபி வந்து ஒரு சில பேரோட நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நோட் புக்கில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ தான் ஞாபகம் வருது. பார்வதி வந்து ஒரு டைமு நம்ம அபிக்கிட்ட தான் அவங்க தங்கச்சிக்கு கூட ஃபோன் பேசணும் அப்படின்றதுக்காக கால் பண்ணி தர சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் நம்பருமே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அபி. இப்போது அதை தேடி பார்க்குறாங்க. இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை எடுத்து ஸ்வேதாவுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்வேதா வந்து ஃபோன் எடுக்கிறதில்ல. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டோட அண்ணா, அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வராங்கன்றதுனால ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. அதனால ஃபோனை எடுக்கிறதில்ல. ஸோ ஃபோனை எடுக்காததுனால நம்ம அபி ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. சரி, ஃபுல் ரிங் போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இப்போ ஏதாவது வேலையாக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இப்போது ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு, அவங்க அண்ணா, அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து சூப்பராக இருக்காங்க. அவங்க அதாவது இப்போ நம்ம ஸ்வேதா பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஃபோனில், அந்த பாய் தான். அழகாக இருக்காங்க, ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போது வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஸ்வேதா வந்து அவங்க அம்மா கிட்டே, அம்மா அவங்க எல்லாருமே கவனிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவ்வளோ கவனிக்கிறாங்க. உடனேங்க நம்ம ஸ்வேதாவுமே ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பண்ணுறத பார்த்துட்டு இங்கே கருணாக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாமல் ஆள் நல்லா தான் இருக்கான், ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். ஒருவேளை இந்த ஸ்வேதா இவனை கல்யாணம் பண்ணிப்பாளோ, இல்லை இதுக்கு மட்டும் நம்ம சம்மதிக்கவே கூடாது, நடக்கவும் கூடாது, நம்ம கையை மீறி போச்சு அப்படின்னா இவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதே சமயம் ஸ்வேதா அவங்க கூட போயிட்டு தொட்டு பேசுகிறாங்க. பயங்கரமாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே கருணாவுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே செவுத்துல கையெல்லாம் இடிச்சுக்கிறாங்க. பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பயங்கரமாக அரட்டை அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது இங்கே ஸ்வேதாவோட அம்மா வந்து, ஸ்வேதா அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்காண்டி, அழகாக இருக்கான், உனக்கு ஏற்றவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் கூட நல்லா க்ளோஸாக பேசிக்கிறீங்கள, நீங்கள் ஏன்டி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட அம்மா கேட்கவும் கருணாக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. என்ன இந்த கிழவி, எதுக்காக இந்த கிழவி இப்படி ஒரு ஐடியாவை போட்டு கொடுக்குது? இந்த ஸ்வேதாவுக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லைனாலுமே இந்த கிழவி கரெக்டாக போட்டு கொடுத்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. ஸ்வேதா யோசிக்கிறாங்க, சிரிக்கவும் செய்கிறாங்க. என்னடி நீ சிரிக்கிறத பார்த்தா அந்த பையனை லவ் பண்ணுறியா? அது வந்துமா
எனக்குமே அப்படி ஒரு யோசனை இருக்குமா. அவர் என் கூட பேசுகிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாரு, நல்லவராக இருக்கார். அதையும் தாண்டி நல்லா பிஸ்னஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லா விதத்துலையுமே அவர் ஓகேவா தான் இருக்கார். மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கருணாக்கிட்டே கேட்கவும், கருணாக்கு அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அது ஸ்வேதா, நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. உடனே இங்கே ஸ்வேதாவோட அம்மா இருந்துட்டு, மாப்பிள்ளை என்னடி சொல்ல போகிறாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் தான் இருக்கார் அவரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா ஏதோ ஒன்றும் கொஞ்ச நாள் போகட்டும், நான் பேசி பழகிறேன். அவர் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா எழுந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே கருணாக்கும் அப்படியே படன்னு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி அவனை போட்டு தள்ளுறங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஆளுமே காலியாக போகிறாங்க. ஸ்வேதாவை தேடி எத்தனை பேர் வந்தாலுமே கண்டிப்பாக அந்த கருணா இப்படி தான் பண்ணிக்கிட்டு போகிறான். இப்போ பார்வதியை கொலை பண்ணது இந்த கருணா தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஸ்வேதா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்வேதா அந்த கருணாவை கொன்னே போட்டுருவாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்வதி மேலே ஸ்வேதா அவ்வளோ ஒரு அன்பாகவும் பாசமாகவும் இருந்தாங்க. அதே சமயம் நம்ம அதாவது அபி வந்து நம்ம அஞ்சலியை பார்த்து பேசினாங்க. அதே சமயம் நம்ம சுடரோட பேக்கில் அதுக்கான ஆதாரம் இருக்குது, அதையும் நம்ம அபி பார்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரம் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தரமாக ஜெயிலை விட்டு நம்ம அபி சுடர் கூடவே வெளி உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். அது கண்டிப்பாக அவங்க கண்ணுக்கு தென்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம ஸ்வேதா ரூமுக்கு போனதுமே ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. என்ன இது புது நம்பராக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. நம்ம அபி கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம அஞ்சலியுமே சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போது நம்ம அபி சொல்கிறாங்க, உங்களை நான் மீட் பண்ணி பேசணும், முக்கியமான விஷயம் பேசணும், தயவு செஞ்சு நான் சொல்கிற அட்ரஸுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஸ்வேதாவுக்கு ஒன்றுமே புரியல, யாராக இருப்பாங்க இவங்க, இவங்களை நம்பி போகலாமா அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம ஸ்வேதா வந்து நம்ம அபியை மீட் பண்ணி பேசணும், நம்ம அபி நடந்த எல்லாத்தையுமே ஸ்வேதா கிட்ட சொல்லி இந்த கருணா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கணும். இதெல்லாம் நடந்து கருணாவை ஜெயிலுக்குள்ளே போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.